கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर का पवित्र नाम की महिमा हो। கடந்த நாட்களை தேவன் நம்மை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து இந்த புதிய நாளை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். बीते दिनों में परमेश्वर आंग के पुतली के समान हमें रक्षा करते हुए एक नया दिन को हमारा जीवन में दिया है। இன்றைக்கு அவரை ஆராதிக்கும்படியான ஒரு நல்ல சூழ்நிலையும் நல்ல இடங்களையும் தேவன் தந்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர்களுடைய நாமத்துக்கு மேலும் மகிமை உண்டாவதாக. परमेश्वर का और महिमा होने पावे, क्योंकि परमेश्वर का आराधना करने के लिए एक अच्छा वातावरण को, एक अच्छा कलीसिया को भी हमें दिया है। செப்டம்பர் மாதத்தை உலக வரலாற்றிலே யாவரும் அவ்வளவு எளிதாக மறந்துவிட முடியாது. सितंबर महीना को इतिहास में कोई भी जल्दी भूल नहीं सकेंगे। 20 வருடங்களுக்கு முன்பதாக அமெரிக்காவில் இருக்கிற இரட்டை கோபுரத்தை பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தி 3000 பேரை கொன்று குவித்து விட்டார்கள். 20 साल का पहले उग्रवादियों ने अमेरिका में है जो बहुत बड़ा टावर है उसको और टकरा करके 3000 लोगों को और बलि किया था। 20 வருடங்களாக அமெரிக்கா இந்த பயங்கரவாதத்தை ஒடுக்கி விடுவதற்காக ஆப்கானிஸ்தானிலே கிட்டத்தட்ட 1,00,000க்கும் அதிகமான வீரர்களை குவித்து அவர்களை அடக்குவதற்கு எத்தனையோ முயற்சிகளை செய்தது. बहुत अमेरिका ने बहुत कोशिश किया है ये उग्रवादियों को खत्म करने के लिए। अफगानिस्तान में 1 लाख के अधिक सेनाओं को भेज करके उसको खत्म करने के लिए। கடைசியாக கடந்த மாதத்திலே அமெரிக்க படைகளை முழுவதுமாக வாபஸ் வாங்கி கொண்டு அமெரிக்கா திரும்பி விட்டனர். बीते महीना में और अमेरिका सेना को वापस ले लिया है। இந்த தாக்குதல் நடந்தபோது நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி தேவனுடைய குணத்துக்குள்ளாக கடந்து செல்ல போகிறேன். जब इस टावर को उन्होंने सत्यानाश किया था उस समय का एक घटना को आपको बताना चाहता हूँ। இந்த பயங்கரவாதிகள் ஏரோப்ளேன்ல 4 அதாவது மொத்தம் 16 பேர் அதில் 4 குழுவாக பிரிந்து 4 ஏரோப்ளேனில் ஏறி அமர்ந்து விட்டார்கள். उग्रवादियों ने कुल मिला के 16 लोग हैं, 4 झुंड बन करके 4 हवाई जहाज में जाकर बैठ गए। இப்படியாக இந்த இரட்டை கோபுரத்தை தாக்குதலுக்கான அந்த விமானம் அந்த காலையில் 8 மணிக்கு 7:59க்கு புறப்பட்ட விமானம் கிட்டத்தட்ட 8:45 காலையில் 8:45க்கு அந்த கோபுரத்தை தாக்கியது. सुबह 8 बजे एक हवाई जहाज ने और निकल करके 8:45 में उस टावर को उन्होंने और टकराया। அந்த இரட்டை கோபுரத்துக்கு 100 அடி தூரத்திலே ஒரு ஆலயம் இருக்கிறது. उस टावर का 100 फीट का आगे एक चर्च था। அந்த இரட்டை கோபுரத்திலே வேலை செய்த ஒரு இன்ஜினியரை ஒரு 7 வருடங்கள் அல்ல 11 வருடங்களுக்கு முன்பதாக நான் சீதாமடியில் இருக்கும்போது சந்தித்தேன். उस टावर में जो काम किए थे उसमें उसका एक इंजीनियर को 7 साल का पहले मैं सीतामढ़ी से मुलाकात हुआ था। அவர் கோயம்புத்தூரை சேர்ந்தவர். वो कोयम्बतूर का रहने वाले थे। அந்த குழுவாக ஒரு 6 பேர் விசிட் பண்ணுவதற்காக வந்திருந்தார்கள். वे और जो एक झुंड बन करके यहाँ पर विजिट करने के लिए आए थे। நான் அந்த இடத்துல இருக்கும்போது அவர் பல காரியங்களை குறித்து சொன்னார். ஆனால் அதில் ஒரு காரியம் இந்த கோபுரத்தினுடைய தாக்குதலிலிருந்து அந்த பயங்கரவாதிகளுடைய தாக்குதலிலிருந்து தேவன் எப்படி அற்புதமாய் காப்பாற்றினார் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். उन्होंने कई बातों को हमारे पास बता दिया है, लेकिन उस जो टावर को और वो टकराने के समय में किस प्रकार उन व्यक्ति को परमेश्वर ने बचाया उस बातों को बताने लगे। அதாவது கிட்டத்தட்ட 8 மணிக்கு உள்ளாக அந்த வேலை செய்கிற அனைவரும் அந்த ட்ரேடிங் சென்டருக்குள்ள அந்த வணிக வளாகத்துக்குள்ளே வந்துவிட வேண்டும், அதனுடைய ஒழுங்கு. वहाँ का क्रमानुसार वे लोग 8 बजे के पहले वे लोग उस इलाका में वो जो टावर के पास जो है और जो काम करते हैं वे सब पहुँचना है। அந்த 8:45க்கு முதல் தாக்குதல், அடுத்து 9:15க்கு அடுத்த தாக்குதல், 1/2 மணி நேரத்துக்கு முன்பதாக. இந்த தாக்குதலின் நேரம் எப்படிப்பட்ட நேரத்தை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் என்றால் वे उस टावर को टकराने के लिए किस समय के वेले चुना था। सबसे पहले 8 बजे 8:45, फिर उसके बाद आधा घंटा के बाद 9:15 में, அதாவது 8 மணி 9 மணி நேரங்கள் எல்லாம் முழுவதுமாக எல்லா ஒர்க்கர்ஸும் இருக்கக்கூடிய நேரம். அப்பொழுதுதான் வந்து தங்களுடைய காரியங்களிலே அட்டெண்டன்ஸ் போட்டுவிட்டு எல்லாரும் ப்ரெசன்ட் ஆகிருக்கிற நேரம்.
लेकिन उन्होंने सोचा था वो 9 बजे सारे और जो काम करने वाले और उस समय में उपस्थित थे उस टावर में. அதில் யாரும் தப்பி விடக்கூடாது, ஒட்டுமொத்தமாக காலி செய்து விட வேண்டும் என்கிறதான காரணத்தை வைத்து அந்த நேரத்தை தெரிந்து கொண்டார்கள். लेकिन उग्रवादियों ने उस समय को इसलिए चुना था किसी को भी बचाना नहीं है, सभी को मारना है, ऐसा सोच करके और वे लोग इस समय को चुने थे. இப்பொழுது அவர் உள்ளே அந்த வணிக வளாகத்துக்குள்ளே நுழைகிறதான நேரத்திலே அவருக்கு ஏதோ ஒரு போராட்டம் தன்னுடைய நண்பனிடத்தில் ஷேர் பண்ணார். இந்த மாதிரி எனக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஆலயத்தில் போய் நான் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி உந்தப்படுகிறேன் என்று சொல்லி அவர் ஷேர் பண்ணியிருக்கிறார். वो इंजीनियर का दिल में बहुत बड़ा संघर्ष था. वे उस इमारत के अंदर पहुंच नहीं पाया है. बाहर खड़े होकर के अपने दोस्त लोगों से कहने लगे मेरे बहुत मैं संघर्ष में हूँ, इसलिए बगल में जो चर्च है वहाँ पर जाकर के मैं प्रार्थना करने के लिए जा रहा हूँ. நான் அதிகமாக மனதுக்குள்ளே போராடுகிறேன், ஜெபிக்க வேண்டும், எனக்கு உள்ளே போக மனதில்லை என்று. और उन्होंने कहा मेरे दिल में बहुत बड़ा संघर्ष हो रहा है, इस इमारत के अंदर मुझे जा नहीं पा रहा है, इसलिए चर्च में जाकर के मुझे प्रार्थना करना है. இது அவர்களோடு ஒரு குழுவாக ஒரு 3 பேர் சேர்ந்து கொண்டு ஆலயத்தில் போய் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். वे 3 लोग मिलकर के चर्च में जाकर के प्रार्थना करने लगे. அவங்க போயிட்டு அவர்களால் ஜெபிக்கவும் முடியவில்லை, துதித்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவரே நன்றி என்று சொல்லி துதிக்க தான் செய்து கொண்டிருந்தார்கள். लेकिन वे लोग चर्च में जाकर के प्रार्थना नहीं कर पाया है, बल्कि वे परमेश्वर को स्तुति करते रहे. அவர்கள் அங்கு துதிக்கிறதான நேரத்திலே இங்கு அந்த 100 அடி தூரத்தில் இருக்கிறதான அந்த கட்டடத்தில் பயங்கர சத்தம். और जब वे लोग स्तुति कर रहे थे उस समय में और जो इमारत में बहुत बड़ा आवाज निकला था, அந்த பூமியே அதிர்ந்தது. और जमीन हिल रहा था. வெளியில வந்து பார்க்கிறார்கள், और बाहर आकर के देखने लगे, ஏரோப்ளேன் கட்டடத்துக்குள்ளாக சென்று விட்டது. और हवाई जगह ये इमारत के अंदर चला गया. 93வது மாடியிலிருந்து 98வது மாடிக்கு இடைப்பட்ட அந்த பகுதிக்குள்ளே நுழைந்து 93 उससे इमारत से वो फ्लोर से 98 जो फ्लोर में वो हवाई जहाज वो पहुंच गया. அந்த எரிபொருளானது ஃபியூயலானது கிட்டத்தட்ட 22வது மாடி வரைக்கும் பரம்பி அப்படியே எரிந்து கொண்டிருக்கிறது. சிலர் தப்பிப்பதற்காக கட்டடத்தின் ஜன்னலை திறந்து மேலிருந்து குதிக்கிறார்கள். वो केमिकल सभी 28 तला तक वो पहुंच करके वो जलने लगे. ऊपर से कई लोग अपने जान को बचाने के लिए ऊपर से कूदने लगे. அந்த வீடியோவை சாதாரணமாக இதய பலவீனம் உள்ளவர்கள் அதை பார்க்க முடியாது. और उस वीडियो को देखना है, जो कमजोर है, दिल कमजोर है, वो देख नहीं पाएंगे. அந்த வெளியிலே ஜெபித்து கொண்டிருந்த ஆலயத்துக்குலேருந்து வெளியில் வந்து பார்க்கிறார்கள். அவர்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது, வாய் உளறுகிறார்கள். அவர்களால் ஒன்று செய்ய முடியாமல் அப்படியே அமைதியாக நிற்கிறார்கள். எப்படி தேவன் நம்மை காப்பாற்றினார் என்று. जो चर्च से और बाहर आकर के वो तीनों देख रहे थे, वे लोग आंसू बहाने लगे और किस प्रकार परमेश्वर हमें बचाया. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருவரையும் தேவன் ஒரு கரிசனை உள்ளவராக அற்புத விதமாக நடத்துகிறவராகவும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு ஆலோசகராகவும் கரிசனை உள்ளவராகவும் இருக்கிறார். परमेश्वर हमारा जीवन में हमें एक अद्भुत रीति से चलाता है, हमारे ऊपर ख्याल करता है, हमें सलाह दे करके आगे ले चलने वाला. நம்முடைய வாழ்க்கையிலே ஆறுதலை தருகிறவராய் இருக்கிறார். हमारा जीवन में तसल्ली देने वाला प्रभु है. வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை வாசித்து விட்டு தேவன் யார் என்கிறதை அறிந்து விட்டு நாம் ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வோம். बाइबल से एक वचन पढ़ करके परमेश्वर कौन है समझ करके हम आराधना में चले जाएंगे. வாசிக்கலாம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். यूहन्ना रचित सुसमाचार 20 अध्याय का 15वां वचन. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டது போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றாள். यीशु ने उससे कहा, हे नारी, तू क्यों रोती है? किसको ढूंढती है? उसने माली समझ करके उससे कहा, हे महाराज, यदि तूने उसे उठा लिया है तो मुझसे कह कि उसे वहाँ कहाँ रखा है और मैं उसे ले जाऊंगी. நம் அனைவரும் அறிந்த சம்பவம் இது. हम सबको एक परिचय, एक विषय है ये. இயேசு கிறிஸ்து வெள்ளிக்கிழமை சிலுவையிலே அறையப்பட்டார்.
यीशु मसीह क्रूस पर चढ़ाया गया। ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே அவரை தேடி ஒரு கூட்டம் ஓடுகிறது தேடுகிறது. அதில் ஒரு ஸ்திரியை தான் நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். सबत के दिन में तड़के उठ करके कुछ स्त्रियों ने कब्रिस्तान के पास गई थी, उसमें एक स्त्री के बारे में हम यहाँ देखते हैं। இங்கு நாம் பார்க்கிறோம் அதிக இருட்டோடே, முதலாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और 20 अध्याय का पहला वचन में इस प्रकार लिखा है, और सबत के दिन में तड़के उठ करके स्त्रियों ने उनके पास चले गए। அதாவது இருட்டான நேரத்திலே பொதுவாக வெளியிலே போவதற்கு யாருமே பயப்படுவார்கள், அதுவும் பெண்கள் அதிகமாக பயப்படுவார்கள். तड़के बोर के समय में बाहर जाने के लिए कोई भी डरते हैं, स्त्रियों ने भी बहुत डरते हैं। ஆனால் அதிக இருட்டோடே விடிவதற்கு முன்பதாகவே இந்த சகோதரி எழுந்து ஓடுகிறாள் கல்லறையை நோக்கி. लेकिन इस स्त्री ने और तड़के उठ करके और जल्दी वो दौड़ रही थी कब्रिस्तान के पास। முதலாவது இந்த ஸ்திரியை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது, இந்த மகதலேனா மரியாள் யார் என்கிறதை நாம் அறிந்து கொண்டு பிறகு இந்த பகுதிக்கு வந்தால் மிக நலமாக இருக்கும். ये पहले सबसे पहले हम देखेंगे ये मरियम मगदलीन कौन है और कैसे वो उसको वो आगे चली गई, उस बातों को हम लोग अध्ययन करके आगे बढ़ेंगे। मेरे लिए इस वचन को पढ़ेंगे कोई। மார்க் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். मरकुस रचित सुसमाचार 16 अध्याय का 9वां वचन को पढ़ेंगे। मरकुस 16 अध्याय का 9वां वचन। सप्ताह के पहले दिन बोर होते ही वो जी उठकर पहल मरियम मगदलिनी को, जिसमें से उसने 7 दुष्टात्माओं को निकाली थी, दिखाई दिया। இங்கு 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை நாம் சேர்த்து பார்க்கும் பொழுது, வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில் இயேசு எழுந்திருந்த பின்பு मगदलेना मरियाளுக்கு முதல் दर्शनमानार। यहाँ 9 और 10 वचन को पढ़ने के समय में यीशु मृत्यु से जी उठने के बाद सबसे पहले मरियम मगदलीन को प्रभु दर्शन दिया। அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார்। उससे 7 दुष्टात्माओं को यीशु ने निकाली थी। सो இந்த ஒரு பாக்கியத்தை பெற்ற பெண்மணியா இருக்கிறாள்। ऐसा एक सौभाग्यता को पाई हुई स्त्री थी मरियम मगदलीन। இயேசுவை முதலாவது தரிசித்த ஒரு பெண் உயிர் தெழுந்த பிறகு, यीशु जी उठने के बाद सबसे पहले और यीशु का दर्शन को पाया हुआ एक स्त्री थी। இயேசு இவளுடைய வாழ்க்கையில நன்மை செய்திருக்கிறார்। यीशु इसका जीवन में भलाई को किया है। நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்ததான வாழ்க்கை, பிசாசினால் கட்டப்பட்டிருந்த வாழ்க்கை, இருளாயிருந்த வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார்। और शैतान से जकड़े हुए अंधकार में जीवन जी करके नरक में जाने वाली उस स्त्री के जीवन में परमेश्वर ने भलाई को किया है। இன்னொரு பகுதியை கூட வாசிக்கலாம்। அவள் பிசாசிலிருந்து விடுவிக்கப்பட்ட பின்பு அவளுடைய வாழ்க்கை என்ன? 8ஆம் அதிகாரம், லூக்கா நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் और लूका 8वां अध्याय में हम लोग देखते हैं दुष्टात्मा से वो छुटकारा पाने के बाद उसका जीवन किस प्रकार थी। लूका 8:1-2-3 और लूका रचित सुसमाचार 8 अध्याय का पहला, दूसरा, तीसरा वचन। इसके बाद वो नगर नगर और गांव-गांव प्रचार करता हुआ और परमेश्वर के राज्य का सुसमाचार सुनाता हुआ फिरने लगा, और वे बाहर 12 उसके साथ थे, और कुछ स्त्रियां भी थी जो दुष्टात्माओं से और बीमारियों से छुड़ाई गई थी, और वे ये हैं मरियम जो मगदलिनी कहलाती थी, जिसमें से 7 दुष्टात्माएं निकाली थी, और हेरोदेस के भंडारी खुजा की पत्नी योना और सुसना और बहुत सी अन्य स्त्रियां ये अपनी सम्मति से उसकी सेवा करती थी। இந்த 3 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த மகதலேனா மரியாள் இயேசுவினுடைய வல்லமையினால் விடுவிக்கப்பட்ட பிறகு இயேசுவுக்கு பின் சென்று ஊழியம் செய்கிற சீஷியாக மாறுகிறாள்। ये तीनों वचन में लिखा हुआ है जो मरियम मगदलीन ये दुष्टात्मा से छुटकारा पाने के बाद यीशु के पीछे जाकर के उसका एक और वो चेला बनी थी।
இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு ஆஸ்திகளால் ஊழியம் செய்து கொண்டு வந்த என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்த அந்த நன்மைக்கு பதிலாக ஆண்டவருக்கு பின்பாக செல்கிற ஒரு சீஷியாக மட்டுமல்ல, ஆண்டவருடைய ஊழியத்தை ஆதரிக்கிற பொருள்களாலும் அல்லது காணிக்கைகளினாலும் ஆதரிக்கிற ஒரு சீஷியாக மாறினாள். यहाँ पर लिखा हुआ है अपने संपत्ति से प्रभु की सेवा किया हुआ कुछ स्त्रियों के बारे में। यहाँ मरियम मगदलीन के बातों को देखे हैं। यीशु उसके जीवन में जो भलाई करने के कारण अपने तन मन से वो प्रभु की सेवा करने वाली एक और चेली बन गई है। अंधकारத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாள். वो अंधकार में जीवन जी रही थी. ஒன்றல்ல இரண்டல்ல 7 பிசாசுகள் கட்டப்பட்டு ஒரு தொந்தரவு பண்ணப்படுகிற ஒரு பெண்ணாய் இருந்தாள். 7 भूतों से ग्रसित एक महिला थी. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது, சிறு வயதிலே ஊழியக்காரர்கள் என்னுடைய திருநெல்வேலி பகுதியிலே எம் ராஜேந்திரன் என்கிறதான ஒரு ஊழியக்காரர் கிட்டத்தட்ட 61 வயது நிரம்பியவர். அந்த நேரத்திலே जब हमारा क्षेत्रों में कई सेवक लोग थे, उसमें जो एम राजेंद्रन करके एक पास्टर थे, जब उनका 61 साल पूरा हुआ, அந்த பகுதிகளிலே முதல் முறையாக சில இடங்களிலே கிராமங்களிலே முதல் முறையாக சுவிசேஷ கூட்டம் நடக்கும்போது அநேகர் பேய் பிடித்து கொண்டு ஆடிக்கொண்டே வருவார்கள். उनका सभा में जो लोग आते थे, जो भूत से ग्रसित लोग भी आते थे और बाहर से ही नाचते हुए उस मीटिंग में आते थे. அந்த நேரத்திலே அவர் பிசாசுகளை ஓட்டுவதற்கு மிகவும் பிரசித்தி பெற்றவர். और भूत बहाने के लिए उस पादरी साहब ने बहुत प्रसिद्धि एक पास्टर थे. அதிகமாக உபவாசம் இருக்கிறவர் और बहुत दिन उपवास में जीवन बिताते थे. எப்படியாக பிசாசு அவர்களை கஷ்டப்படுத்துகிறது என்கிறதை என் கண்கூடாக நான் பார்த்திருக்கிறேன். और मैंने आंखों से देखा किस प्रकार शैतान लोगों को सताता है. இந்த இருளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்ததான இந்த மகதலேனா மரியாளுடைய வாழ்க்கையை தேவன் இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுத்து எப்படி ஒளிக்கு மாற்றி விட்டார் என்கிறதை நாம் அறியும் பொழுது மிகவும் நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும். हमें ऐसा आश्चर्य लगता है किस प्रकार वो अंधकार में जीवन में जी रही थी और परमेश्वर उसको छुटकारा दे करके और रोशनी में लाया है, उसको हम देखने से अचंभा होते हैं. இந்த விடுதலை பெற்ற பெண் அதற்கு பிறகு செய்கிற காரியம்தான் நமக்கு இன்னும் சந்தோஷத்தை தருகிறது. அவள் அப்படியே இருந்து விடவில்லை, தன் வீட்டை கட்டும்படியாக செல்லவில்லை, ஆனால் ஆண்டவருக்கு ஒரு சீஷியாக மாறிவிடுகிறாள். और छुटकारा पाने के बाद उन्होंने जो काम की है वो और अधिक आश्चर्य को देता है, क्योंकि छुटकारा पाने के बाद वो अपना घर नहीं लौटी थी, बल्कि यीशु का चेला बन गई. என்னை விடுவித்த ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்வது மாத்திரமல்ல, என்னுடைய மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் ஊழியம் செய்வேன். उन्होंने सोची है जो मुझे छुड़ाया है उस परमेश्वर को न केवल धन्यवाद और जीवन भर उनकी सेवा करना है. நான் என்னுடைய சரீரத்தினால் மட்டுமல்ல என்னுடைய ஆசைகளாலும் நான் அவருக்கு ஊழியம் செய்வேன். न केवल मेरे शरीर से, मेरे संपत्ति से भी परमेश्वर की सेवा करूंगी. முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் முழு பலத்தோடும் அவரை அன்பு கூறுங்கள் என்று வேதம் சொல்லுகிறதே, அதை இவள் தன்னுடைய செயலிலே காட்டி வந்தாள். परमेश्वर का वचन कहता है पूरे मन, पूरे दिल, पूरे प्राण से प्रभु से प्रेम करना है. ये स्त्री ने उस बातों को अपने व्यवहारिक जीवन में दिखाई. முழுவதுமாய் இயேசு இயேசு இயேசுதான் என் எதிர்காலம், இயேசுதான் என்னுடைய வாழ்க்கை என்கிறதான ஒரு மிகுந்த அன்பு கூறுகிறவர்களாய் மாறிவிட்டாள். उन्होंने ऐसा ये सोची थी, ऐसा प्रेम की थी और सब कुछ प्रभु ही है. இப்பொழுது தான் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர் தெழுந்த அந்த காலை நேரத்திலே இருட்டோடு, ஒருவேளை இரவு நேரத்தில் அவர் தூங்கி இருப்பாளோ அல்லது கலங்கி கொண்டிருப்பாளோ அழுது கொண்டிருப்பாளோ நமக்கு ஒன்றும் தெரியவில்லை. हम लोग नहीं जानते हैं और जी उठने के पहले का दिन रात में वो सोती थी या रोती थी, नहीं मालूम है. ஆனால் அங்கு வந்து அவள் இயேசுவை பார்க்கும்படியாக ஓடி வருகிறாள். वहाँ पर तड़के उठ करके यीशु को देखने के लिए वो भाग रही थी. அங்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 20ஆம் அதிகாரம், யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். यूहन्ना रचित सुसमाचार 20 अध्याय का 11वां वचन को पढ़ेंगे. மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, परंतु मरियम रोती हुई कब्र के पास ही बाहर खड़ी रही और रोते रोते कब्र की ओर झुककर. இங்கு அவளுக்கு தேவை என்ன? அவளுக்கு இயேசுவை நான் எப்படியாவது பார்க்க வேண்டும். இயேசுனுடைய சரீரம் அங்கு இல்லாததினாலே அவள் அழுது கொண்டிருந்தாள். उसकी आवश्यकता क्या थी? हम किसी प्रकार यीशु को देखना है, वहां यीशु नहीं होने के कारण वो रोते रही.
தமிழில் ஒரு பழமொழி இப்படியா சொல்லுவாங்க, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்று. तमिल में एक ऐसा एक कविता है, घर तक कौन உறவு, घर तक वो मैंने रिश्ता है, வீதி வரை மனைவி, और सड़क तक पत्नी है, காடு வரை பிள்ளை, और मैंने कब्रिस्तान तक शमशान जगत तक है बच्चा, கடைசி வரை யாரோ. आखिरी तक कौन है. இங்கு இயேசுனுடைய சகாப்தம் முடிந்து விட்டது என்று சொல்லி இவள் பெருமூச்சு விட்டு நின்று விடவில்லை. यहाँ उन्होंने सोची है यीशु का इतिहास खत्म हो गया सोच करके ऐसा खड़ी नहीं रही. அப்படி என்றால் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த இயேசு நாயகன், தன்னை விடுவித்த நாயகன், தான் ஊழியம் செய்து கொண்டிருந்ததான அந்த இயேசு கிறிஸ்துவை நான் இன்னும் பார்க்க வேண்டும், அவருடைய சரீரத்தை நான் பார்க்க வேண்டும் என்கிறதான ஒரு ஆதங்கத்தோடு அவள் அழுகையை அடக்க முடியாமல் அழுது கொண்டு இருக்கிறாள். जब वो यीशु के लिए अपने संपत्ति से सेवा किया हुआ वो स्त्री ने और किसी तरह यीशु को देखना है ऐसे ही सोच करके रोते खड़ी रही. இந்த காலை வேலை நேரத்திலேயும் கூட நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்களின் தம் கலங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் இவளுடைய கலக்கம் எப்படிப்பட்டது? ஆவிக்குரிய பிரகாரமானது, ஆவிக்குரிய வருத்தமானது, ஆண்டவரை நாம் பார்க்க வேண்டும் என்கிறதான நோக்கத்தோடு கூட நின்று கொண்டு இருக்கிறாள். यहाँ पर शायद हमारा जीवन में भी इस प्रकार का बहुत बड़ा चिंता के साथ हम लोग रहते होंगे. यहाँ पर एक आत्मिक एक और बोझ के साथ उन्होंने खड़ी थी, किसी तरह यीशु को देखना है, यीशु की सेवा करना है. இங்கு கல்லறைகளை பார்க்கிறாள் குனிந்து. அங்கு கால் மாட்டிலே ஒரு தேவதூதனும் தலைமாட்டிலே ஒரு தேவதூதனும் அமர்ந்து இருக்கிறதை பார்க்கிறாள். कब्रिस्तान का अंदर झुक करके वो देखने लगी तो यीशु का, जब यीशु को कब्रिस्तान में रखे हुए थे, उनका सिर के पास एक स्वर्गदूत है, उसके पांवों तले एक स्वर्गदूत बैठे हुए देखी. அவர்கள் கேட்கிறார்கள், ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? उन्होंने पूछे थे स्त्री से, स्त्री क्यों तुम रोती हो. இந்த நேரத்தில் அவளுடைய பதில் என்ன? என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். उस समय में उसका जवाब ये था, मेरे स्वामी को किसने उठा करके ले लिया. அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை. उन्हें जहां रखा है मैं नहीं जानती हूँ. இவ்வளவுதான் நடந்திருக்கிறது. இயேசு அங்கு பின்னாக நின்று கொண்டு இருக்கிறார். इतना बात हो रहा था, उसके पीछे यीशु खड़े थे. ஏனென்று சொன்னால் அவள் வறுமையாய் திரும்பி போக மனதில்லை. लेकिन वो अकेले ऐसे ही जैसे आई वैसा लौट कर जाने के लिए उसका मन नहीं था. நான் கண்டுபிடிக்க வேண்டும், किसी तरह उसको देखना है. என்னால் அவருக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை என்னால் நிறுத்த முடியாது. நான் ஏதோ ஒரு விதத்திலே என்னை அவர் ஆட்கொண்டு இருக்கிறார். और उन्होंने सोची थी किसी न किसी तरह परमेश्वर मुझे अपनाया है, என்னை அவர் நேசித்து என்னை விடுவித்திருக்கிறார், मेरे ऊपर प्यार करते हुए मुझे छुड़ाया है. இப்பொழுது இயேசு அவை அறியாமலேயே இயேசு பின்பாக நிற்கிறதை அவர் அறியவில்லை. ஆனால் இயேசு அவளை பார்த்து கேட்கிறாள், ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? लेकिन वो स्त्री ने, यीशु उसका पीछे खड़े थे, उसको पहचान नहीं पाया है, लेकिन यीशु पीछे खड़े होकर के उसको देख करके कहा, हे स्त्री क्यों रोती हो. இப்பொழுதும் மரியாளுக்கு மனதிலே தோன்றவில்லை இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் அல்லது இயேசுவை நாம் பார்த்து விடலாம் என்று சொல்லி அவள் சரீரத்தை தான் பார்க்க வேண்டும் என்கிற எண்ணத்திலே வந்திருக்கிறாள். अभी भी और वो मरियम को ये पहचान नहीं पाया है यीशु जी उठा है. उनका विचार ये था किसी तरह यीशु को मुझे देखना है. இயேசு இன்னும் பிதாவினிடத்தில் ஏறி போகவில்லை என்று சொல்லி பின்பகுதியிலே சொல்லுகிறார். और पीछे हम देखते हैं यीशु अभी तक पिता के पास नहीं गया है. ஒருவேளை சரீரம் அங்கு இருந்திருக்கும் என்று சொன்னால் மறுபடியும் போய் கட்டி புரண்டு அழுது இருந்திருப்பாள். यदि शरीर वहीं पर रखा होगा तो और स्त्री ने उसको ऊपर लिफ्ट करके और वो रोती होगी. ஆனால் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து அழைக்கிறார், ஸ்திரியே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறார்? यहाँ पर यीशु स्त्री को देख करके कहा, क्यों रोती हो, किसको ढूंढती हो. இந்த இடத்துல ஆண்டவர் ஒன்று மட்டுமல்ல ரெண்டு காரியங்களை, ஒன்று அவளுக்கு ஆறுதல் தரும் வரும்படியாக அவளுடைய கவலையை போக்குகிற விதமாகவும் செயல்படுகிறார். और यहाँ पर दो बातों को हम देखते हैं, उनको यीशु उनको तसल्ली देते हुए और उनका चिंता को दूर करते हुए. ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார், இயேசு அவளை பார்த்து பெயர் சொல்லி அழைக்கிறார், மரியாளே என்று. और यहाँ पर यीशु उसको देख करके नाम लेकर के बुलाया है, हे मरियम. இப்பொழுதுதான் அவளுடைய மனக்கண்கள் திறக்கப்படுகிறது. अभी इसका मन की आंखें खुल गई.
ஐயோ என் நாயகரை நான் பார்த்து விட்டேன், उन्होंने सोची है मेरे प्यारा प्रभु को मैंने देखा हूँ, என்னை விடுவித்தவரை நான் கண்டுகொண்டேன், मुझे जो छुड़ाया है उनको मैंने देख लिया हूँ, நான் யாரை தேடி வந்தேனோ அவரை நான் என் கண்கூடாக பார்த்து விட்டேன், मैं किसको ढूंढ में आई हूँ उसको मैंने पाई हूँ, என்னை விடுவித்த இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த என் இயேசுவை நான் கண்டுகொண்டேன். अंधकार से मुझे ज्योति में लाया हुआ यीशु को मैंने देख लिया हूँ. இப்பொழுது அவள் சந்தோஷத்தை அவளால கட்டுப்படுத்த முடியவில்லை. अभी उसका जीवन में जितना आनंद है उसको वे और सह नहीं पाते थे. அவளுடைய கவலை எல்லாம் பறந்து போயிற்று. उसका चिंता सब भूल गया. ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கு மறுபடியுமாக அவளுக்கு ஒரு வேலையை ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். और यहाँ पर यीशु उसके लिए दूसरा एक जिम्मेदारी को देते हैं. நான் பிதாவினிடத்துக்கு ஏறி போகிறதையும் மரித்தவரிலிருந்து உயிர் தெழுந்ததையும் நீ போய் உன் சகோதரர்களுக்கு அறிவி என்று சொல்லுகிறார். यीशु ने उनसे कहा मैं जब मृत्यु से जी उठा है और जो पिता के पास जा रहा हूं इस बातों को तुम्हारे भाइयों को जाकर के समाचार को बताना. இதை மார்க் எழுதின புத்தகத்திலே 16ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. और ये मरकुस 16 अध्याय का 10वां वचन के पिछले एक बातों में लिखा हुआ है. அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தியிருந்தார். அவள் புறப்பட்டு அவரோடே கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். उसने जाकर उसके साथियों को जो शोक में डूबे हुए थे और रो रहे थे समाचार दिया. அவள் அழுது கொண்டிருந்த அந்த அழுகையை மறந்து போனது மட்டுமல்ல, वो जो रोती रही उस रोना को वो न केवल भूल गई, ஆனால் அவள் இப்படியாக மாறிவிட்டால் அழுது கொண்டிருக்கிறவர்களுடைய துக்கத்தை நிறுத்துகிறவளாக மாறிவிட்டாள். लेकिन उसने ऐसा बदल गई है जो रो रहे थे उनको शांति देने वाली बन गई. முதலாவதாக இந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையில இயேசு செய்த காரியத்தை பார்க்கிறோம். அவரே அவளுக்கு தன்னை வெளிக்காட்டுகிறார். முதலாவது தரிசனம். सबसे पहले हम इस स्त्री के जीवन में हम देखते हैं और यीशु अपने को उस स्त्री को प्रकट किया है. वो पहला एक चमत्कार है. முதலாவது இவள் தேடி வருகிறதை நாம் பார்க்கிறோம். सबसे पहले वो ढूंढ करके आई थी. வேதத்திலே ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். बाइबल में கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், मांगो तो तुम्हें दिया जाएगा, தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், खटखटाओ तो तुम्हारे लिए खोला जाएगा, தேடுங்கள் கண்டடைவீர்கள். ढूंढो तो तुम இந்த पाओगे. சகோதரி ஆண்டவரை தேடி வந்தார். उस मौका पर यीशु को ढूंढ कर आई थी காலை வேளையிலே தேடுகிறார். और तड़के उठ करके खोज रही थी இருட்டோட தேடுகிறார். और भोर के समय में वो ढूंढ रही थी. இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிறார். यीशु अपने को प्रकट किया है. அவருடைய கவலையை மாற்றுகிறார். उसका चिंता को दूर किया यीशु. அவள் எதற்காக அழுது கொண்டிருக்கிறாரோ அதற்கப்புறம் இனி அழத் தேவையில்லை, என் நாயகன் மரிக்கவில்லை, என் நாயகன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார் என்கிறதான செய்தியை உலகெங்கும் அறிவிக்கிறவளாக அவளை ஒரு மாற்றிவிட்டார் இயேசு जब यीशु को उन्होंने देखी है उसके बाद रोती नहीं रही और चिंता नहीं करती थी. मुझे जो छुटकारा दिया है उस यीशु के बारे में पूरे दुनिया को वो बताने लगी. வேதத்தில் முதலாவது இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சுவிசேஷத்தை கொண்டு சென்ற ஸ்திரீ இந்த மகதலேனா மரியாளே. सबसे पहले बाइबल में यीशु जी उठा है उस समाचार को पहुंचाने वाली यही स्त्री थी. அவள் விடுதலையை பெற்றுக்கொண்ட மகள் மாத்திரமல்ல, ஊழியம் செய்த மகள் மாத்திரமல்ல, மறுபடி தன் துக்கத்தை மறந்தவளாக தன் துக்கத்திலே ஒரு மாறுதலை கொண்டு வந்தவளாக மாறிவிட்டாள். और न केवल छुटकारा पाई है न तो उसका रोना से छुटकारा पाई है, न इसका अलावा औरों को भी जीवन में वो शांति देने वाली बन गई है. இந்த காலை நேரத்தில் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? इस सुबह के समय में हमारा हालत क्या है? நாம் இப்படியாக தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டு அழுது கொண்டு இருக்கிறோமோ? क्या हम इस प्रकार ढूंढते हुए हम रोते रह रहे हैं क्या? நாம் எதை இழந்தவர்கள் போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ? क्या हम कुछ खो दिए हैं इस प्रकार जीवन जी रहे हैं क्या? ஒன்றே ஒன்று, एक ही बात है. மார்த்தாள் மரியாள் லாசருவினுடைய வீட்டில் இயேசு கிறிஸ்து அடிக்கடி வந்து செல்கிறதான நாட்களிலே மரியாளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தை, बार बार यीशु मार्था मरियम लाजर के घर में आते जाते थे और उस समय में मरियम को देख करके यीशु ने इस प्रकार कहा,
மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். मरियम ने अपने लिए उत्तम भाग को चुन ली है. இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். आज इस प्रकार का जीवन जीने वालों का जीवन में प्रभु यीशु अपने को प्रकट करने वाले हैं. ஒவ்வொருவர் மேலும் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். एक एक लोगों के ऊपर परमेश्वर ख्याल करता है. உண்மையாக இயேசு கிறிஸ்துனுடைய தாயார் அந்த நேரத்திலே உயிரோடு தான் இருந்தார்கள். लेकिन उस समय में जो यीशु जी उठने के समय में भी यीशु का माँ जो जिंदी थी, இயேசு கிறிஸ்து தெரிந்தெடுத்த 12 சீஷர்களிலே ஒருவர் இறந்து விட்டார், 11 பேரும் உயிரோடு தான் இருந்தார்கள். और यीशु के संग रहा जो 12 चेलों में से एक तो चला गया, 11 चेले लोग भी जिंदा था. அவரை நேசிக்கிற அநேகரும் இருந்தார்கள். यीशु से प्यार करने वाले बहुत लोग वहां थे. ஆனால் இந்த சம்பவம் மிகவும் உன்னதமான ஒரு சம்பவம். लेकिन ये संभव, ये घटना है एकदम एक उन्नति का एक घटना है. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நம்முடைய மனதில் இருக்கிறதான பாரங்களையும் கவலையும் நீக்குகிறவராக தேவன் வந்திருக்கிறார். यीशु हमारे बीच में आज हमारा चिंता और दुख को दूर हटाने वाला के रूप में आए हैं. நாம் அவரை எப்படியாக நேசிக்கிறோம்? हम किस प्रकार उनसे प्यार करते அவர் हैं. நம்மை விடுவித்ததான அந்த செயலை இந்த காலை நேரத்தில் நினைத்து பார்ப்போம். और इस सुबह के समय में हम उसको स्मरण करें जिस प्रकार परमेश्वर मुझे छुड़ाया. முழு மனதோடு முழு ஆத்மாவோடு அவரை தேடுவதற்கும் அவரை வாஞ்சிப்பதற்கும் விரும்புவோம். हम ऐसा लालसा करें, पूरे प्राण पूरे मन से यीशु को ढूंढें. சங்கீதம் 91 அதிகாரத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. भजन संगीता 91 अध्याय में इस प्रकार लिखा है. 14 வசனம், 14 वचन, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். कोई पढ़ेंगे भजन संगीता 91 अध्याय का 14 वचन. उसने जो मुझसे स्नेह किया है इसलिए मैं उसको छुड़ाऊंगा, मैं उसको ऊंचे स्थान पर रखूंगा क्योंकि उसने मेरे नाम को जान लिया है. நம்முடைய வாஞ்சை அல்லது நாம் அவரை அறிந்திருக்கிற அறிவு இந்த காலை நேரத்தில் எப்படிப்பட்டதா இருக்கிறது? हमारा लालसा न तो यीशु को हम किस प्रकार पहचाने हैं, वो हालत क्या है. இயேசு இவளிடத்துல வந்து பெயர் சொல்லி அழைத்த உடனேயே அவளுடைய கவலை எல்லாம் பறந்து ஓடி போய்விட்டது. जब यीशु और उस मरियम के पास आकर के नाम लेकर के बुलाया, तुरंत उसका चिंता दूर हो गया. அவளை பெயர் சொல்லி அழைக்கிறதற்கு ஏற்றபடி அந்த காலை நேரத்திலே அவளுடைய செயல்களும் அவளுடைய கவலைகளும் அவளுடைய காரியங்களும் இயேசுவை தன் பக்கம் ஈர்த்து விட்டது, அழைத்து விட்டது. और जो सुबह के समय में, भोर के समय में उसकी जो हालत में वो आई थी, वो सारे बातें यीशु की ओर आकर्षण करते हुए और यीशु के पास खींचने के लिए वो ताकत रखा था. நம் கவலையை பார்த்துவிட்டு கண்ணீரை பார்த்துவிட்டு கடந்து செல்கிற தேவனை நாம் ஆராதிக்கவில்லை. हमारा दुख और आंसुओं को देख करके पार करने वाला प्रभु यीशु हमारा नहीं है. கூடவே இருக்கிற தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். हमारे संग रहने वाला यीशु को हम लोग आराधना करते हैं. நாம் யாவரும் எழுந்து அவரை ஆராதிப்போம். हम खड़े होकर के परमेश्वर का आराधना करें.